Welcome to Tailo Tech channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து Churidar neck design neck model வந்து எப்படி நம்ம தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்க, இது நார்மலாவே இந்த Churidar டாப்ல வந்து பாட்டத்துல வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்து தச்சிருக்காங்க. இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம நெக்குக்கும் எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து லைனிங் Churidar. நான் ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்கை வந்து ரெடி பண்ணிட்டு இந்த Churidar கிளாத்ல வச்சு நம்ம தச்சிட்டு தைக்கலாம். நார்மல் லைனிங் Churidar ஆனும்போது லைனிங் வந்து பாட்டத்தில் வந்து நம்ம மடித்து தைக்கணும். அந்த மாதிரி நம்ம இதை மடித்து தைச்சிடலாம். லைனிங் கிளாத்தை வந்து பாட்டத்தில் நம்ம மடித்து தைச்சிட்டோம். இதை வச்சு நம்ம Churidar கிளாத்தில் வச்சு நம்ம அப்படியே தைச்சிடலாம். இது வந்து நெக்கு வந்து நான் கட் பண்ணல. இது பாருங்கள், உள்ளே இது எம்ப்ராய்டிங் வந்திருக்கு. எம்ப்ராய்டிங்காக பேப்பர் கேன்வாஸ் வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம். இது நம்ம அப்படியே வச்சு தைச்சோன்னா நம்ம வாஷ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து லைட்டாக சுருங்கி அந்த நூலெல்லாம் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத் வந்து இந்த Churidar கிளாத்தோட வச்சு நம்ம தைச்சிடலாம். இந்த Churidar வந்து எம்ப்ராய்டிங் போட்டிருக்கு. அந்த எம்ப்ராய்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம Churidar தைக்கும்போது இந்த Churidar கிளாத்தோட லைனிங் கிளாத் வந்து ஒரு 1 இன்ச்சு உள்ளே இருந்தால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம கரெக்டாக ஈவனாக வச்சு தைச்சிட்டோம்னா லைட்டாக நம்மளுக்கு ஷ்ரிங்க் ஆச்சுன்னா கிளாத்து வந்து லைனிங் கிளாத் வந்து வெளியில் வரும். நம்ம இதை தைச்சி முடிச்சிட்டோம். தைச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர Churidar கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு இது சென்டர் பார்க்கலாம். நம்ம இது சென்டர் பார்த்துட்டு இங்கே ஒரு லைட்டாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சென்டர் தெரியறதுக்காக நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ அந்த நெக்குக்கு வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் வச்சு நெக்கை வந்து நம்ம தைக்கலாம். இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸில் வந்து நம்ம நெக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து நெக்கு ஃப்ரண்ட் வந்து நார்மலாக வந்து நான் 530 வைக்கிறேன். 5 இன்ச்சு இருந்தால் போதும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நான் 5 இன்ச் அளவில் வச்சுட்டு இதை வந்து லைட்டாக வந்து நான் பெண்ட் பண்ணுறேன். இது வந்து நான் வந்து யூனெக் வைக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நம்ம லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம் சேம் அதே அளவுக்கு. பாருங்க, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம பேப்பர் கேன்வாஸ் 2 ஒன்றா வச்சு நம்ம தச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த ஓரத்துலேயே வந்து மடித்து விட்டுடலாம். இது ஓரத்தில் வந்து நம்ம தைச்சிட்டோம். அதே மாதிரி இந்த லைனிங் மேலேயும் நம்ம தைச்சி விடலாம். இந்த லைனிங் கிளாத் வந்து பேப்பர் கேன்வாஸ் வச்சு நம்ம தைச்சிட்டோம். தைச்சிட்டு இதையும் நம்ம வந்து சென்டர் பார்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த Churidar கிளாத்தில் நம்ம சென்டர் பண்ணியிருக்கோம் பாருங்க. அந்த சென்டருக்கும் நம்ம இந்த சென்டரும் கரெக்டாக ஒன்றா வச்சிடலாம். ஒன்றா வச்சுட்டு இதை வந்து நம்ம பின் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து நம்ம பின் பண்ணிவிட்டு இதை தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது Churidar நெக்கும் இந்த லைனிங் கிளாத்தும் 2 ஒன்றா கட் பண்ணி எடுத்துட்டோம்னா 2ம் நம்மளுக்கு ஈவனாக கரெக்டாக வந்துடும். லைட்டாக இப்படி நம்ம தேய்ச்சி விட்டுட்டு
திருப்பணும்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். மேலே வந்து லைட்டாக ஓரமாக நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரலாம். பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம தச்சிட்டோம். இதை தச்சிட்டு இது சென்டர் வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம சென்டர் பார்த்துட்டு இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வச்சுட்டு இது சென்டரில் வந்து ஒரு மார்க் பண்ணிடலாம். நம்ம லென்த்து வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஒரு 8 இன்ச் இருந்தால் போதும். இந்த அளவில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாத் வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். இதை கிராஸ் வந்து நம்ம 1 இன்ச் அளவில் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் 2 கிளாத் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஜாயின் பண்ணி நம்ம தச்சிட்டு திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரோப் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஒரு 4 இன்ச் அளவில் தச்சிட்டு திருப்பி எடுத்து வச்சுருக்கோம் ரோப் மாதிரி. இதை வச்சு நம்ம நெக்குக்கு டிசைன் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நம்ம ஒரு கைடு அளவுக்கு விட்டுட்டு வெளியில் நம்ம அது பக்கத்தில் வச்சு தச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி தச்சுட்டு நம்ம இங்கே சென்டராக மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த சென்டர் பக்கத்தில் வச்சு நம்ம தச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி தச்சுட்டு நம்ம இன்னொரு அது பக்கத்தில் வந்து இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம ரோப் வச்சு தைக்கும் போது 2 சைடு தையல் போட்டால் தான் அது நல்லா ஸ்டிப் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி வச்சு ஒன்று தச்சிட்டோம். இது பக்கத்துலேயே வந்து நம்ம இன்னொன்று வச்சு தச்சிட்டு வரலாம். அதே மாதிரி இன்னொரு ரோப் வச்சு நம்ம தைக்கலாம். பாருங்கள் இப்போ நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சிம்பிளாக நல்லா இருக்குது. இது பாட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்ம இது வச்சு தைக்கும்போது இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் வச்சு தைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இது சென்டர் வந்து நம்மளுக்கு ப்ளைனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களேன்னா இந்த மாதிரி சின்னதாக பேட்ச் ஒர்க் வாங்கி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வச்சு விட்டோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் நம்ம அதே மாதிரி தைச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஸ்லீவுக்கும் நான் அந்த மாதிரி தைச்சி வச்சுருக்கேன். இப்போ நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் நம்ம வந்து இந்த கிளாத் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். இதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரொம்ப நீட்டாக சிம்பிளாகவும் இருக்குது. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.